டிவிக்கோட கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் அடுத்த ஆண்டு நடக்க போகிற சிஎம் எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்க போகிறது இவர் தானா, பிரசாந்த் கிஷோர். யார் இவர்? ஸோ இவங்களை பற்றி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணிட்டு சந்துரு டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த ஆண்டில் நடக்க போகிற, அதாவது பார்த்தீங்கன்னா 2026 நடக்க போகிற சிஎம் எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா, ஸோ விஜய் அவர்கள் டிவிகே கட்சியோட தலைவர் அவர்கள் ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களான்னு பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க இவங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாக்கு சதவீதம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம இளைய தளபதிக்கு சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ மறக்காமல் லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம இளைய தளபதி பற்றி வந்த நியூஸ் என்னென்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா தமிழகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சுற்றுலா பயணம் வரப்போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது உண்மையாக இல்லையான்னு தெரியல. அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, சுற்றுலா பயணம் வரப்போதான்னு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் போவாங்க, எந்தெந்த பிளேஸ்க்கெலாம் வரமாட்டாங்கன்னு தெரியல. ஸோ மெயினான பிளேஸை மட்டும் பார்த்துட்டு வருவாங்களா, இல்லை எல்லா கிராமங்களையும் சேர்த்து பார்த்துட்டு வருவாங்களா என்னன்னு தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை நேற்று சென்னையில் இருக்கிற நீலங்கரையில் உள்ள நம்ம விஜயோட வீட்டில் அவங்க பார்த்தீங்கன்னா கிஷோர் பிரசாந்த் கிஷோர். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விஜயோட வீட்டிலே போய் சந்திச்சிருக்காங்க. ஸோ நம்ம தளபதி டிவிகேவோட கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க, 2 வருஷம் ஆகும்போது என்ட்ரி ஆகியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் இவங்க இப்போ இந்த டிவிகே கட்சியில் எந்த பொறுப்பில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா சிறப்பு ஆலோசகராக பார்த்தீங்கன்னா தாவக கட்சியில் ஒரு உறுப்பினராக இருக்க போகிறாரு நம்ம பிரசாந்த் கிஷோர். இன்னையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 2வது நாளாக பார்த்தீங்கன்னா தாவக கட்சியில் இருக்கிற நிர்வாகியும் கூட எல்லார் கூடயும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு தான் வர்றாரு. ஸோ எந்தெந்த ஏரியாவில் எவ்வளோ ஓட்டு இருக்குது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ அதில் டிவிகே கட்சிக்கு எத்தனை வாக்கு சதவீதங்கள் வரலாம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மீட்டப்பில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது ஆதவ் அர்ஜுன். ஸோ இவங்க தான் இந்த கட்சியோட பொதுச் செயலாளராக இருக்க போகிறாங்க. பிரசாந்த் கிஷோர் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா டிவிகேவோட கட்சியை பொறுத்து ஸோ அவங்க பேசுகிறத பொறுத்து தாவேகா அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா 15% 20% வரை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாக்கு கன்ஃபார்மாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பு எவ்வாறு பணியாற்றினா இந்த சதவீத வாக்குகளை அதிகரிக்க முடியும் என்று அதையும் அவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த ஆதவ் அர்ஜுன் தான் நம்ம தளபதி கூட நின்று கட்சிக்காக, அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி கட்சிக்காக எவ்வளோ போராடிக்கிட்டு தான் இருக்காரு பிரசாந்த் கிஷோர். இவங்க பார்த்தீங்கன்னா கட்சியோட நிர்வாகியும் கூடலாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நான் கடைசியாக பார்த்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்கள் கூட பேசலான்னு போயிருக்காங்க. ஸோ அங்கே விஜய் கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், மறக்காமல் பாருங்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக இவங்களுக்குள்ள கான்வர்சேஷன் நடந்திருக்கு. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த டிவிகே கட்சிக்குள்ளே ஒரு டீமை பார்த்தீங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த டீமில் என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு தெரியுமா? அதாவது பார்த்தீங்கன்னா 3 பாலினத்தவர் சேர்ந்தவங்களை பார்த்தீங்கன்னா அணியாக சேர்த்துருக்காங்க. ஸோ 28 அணிகள் பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டு அதை அறிவிச்சிருப்பார் நம்ம இளைய தளபதி விஜய். அதில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். மகளிர், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், மாணவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரே டீமில் இருக்க போதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தொழிலாளர்கள், வர்த்தகர்கள், மீனவர்கள், நெசவாளர்கள், ஓய்வு மற்றும் அரசு ஊழியர்கள், அதுக்கப்புறம் நான் இது மட்டும் இல்லை, இன்னும் வேறு எந்த கட்சியிலும் இல்லாதவங்கள பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு டீமில் ஆட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க நம்ம தளபதி விஜய் அவர்கள். என்னடா இது இவ்வளோ பெரிய லிஸ்ட்டாக போயிருக்கு. அதுக்கப்புறம் நான் தகவல் தொழில்நுட்பம், ஊடகம், பரப்புரை ஆகிய அணிகளுடன் வரலாற்று தரவு ஆய்வு மற்றும் உண்மை சரிபார்க்கும் காலநிலை ஆராய்ச்சி மற்றும் சூழ்நிலையில் தனி அணி உருவாக்கப்படுதான். அதாவது பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீமை பார்த்தீங்கன்னா உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அந்த தாவேகா கட்சிக்குள்ளவே. ஸோ இப்படிப்பட்டு இந்த பல கட்சிகள் ஆட்சி செஞ்சிருந்தாலும் ஸோ இந்த மாதிரி நான் இப்போ தான் கேள்விப்படுறேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேறு எதனா கட்சியில் நடந்திருக்கா இல்லைன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். எல்லா மக்களும் ஒன்று தான். ஸோ இங்கே எல்லாருக்கும் இடம் உண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டை இங்கே வச்சிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா தன்னலமற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்கள் அணிகள் அமைக்கப்படும் நிலையில் அணிகளை பற்றி அறிவிப்பால் 3ஆம் பாலினத்திற்கான 9வது இடத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார். ஸோ 3ஆம் பாலினத்தருக்கும் இந்த ஒரு கட்சியில் பார்த்தீங்கன்னா அணியில் இடம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த ஒரு அணியில் நீங்கள் எவ்வளவு நாளாக பணியாற்றலான்னு தெரிஞ்சாக உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு மட்டும்தான் நீங்கள் ஒரு அணியில் பணியாற்ற முடியும். அதுக்கப்புறம் என்ன புதுசாக தான் அப்டேட் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சந்திர டாக்ஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.